அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடியை விட்ட பின்னரே மனிதன் பிடிபடுவான். பிடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடின்னா என்ன சொல்லுவீங்க? நான் நினைச்சது தான் நடக்கும். நான் நினைச்சது தான் இது பண்ணணும். நான் வந்து இது இப்படிதான். அதிகாரத்த செலுத்துறது. அந்த அதிகாரத்த செலுத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அகந்தைக்குள்ள போயிடுறோம். அகந்தைக்குள்ள செயல்பட்ட எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, செயல்படவே செயல்படாது. நமக்கு ரிசல்ட்டும் வராது. குறிப்பா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இது இல்லாம நான் வந்து செயல்படவே மாட்டேன். இது இருந்தா தான் நான் செயல்படுவேன். அப்படின்னு ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட ஒர்க் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பிடி. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து என் அதிகாரத்த வீட்லயும் செலுத்துவோம். குழந்தைங்க மேல செலுத்துவோம். நமக்கு கீழ இருக்க எல்லா நிலைகள்லயும் செலுத்துவோம். இந்த இடத்துல நம்மளுடைய பிடிய நம்ம கொஞ்சம் விட்டு பழகணும். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள அடுத்தவங்க மீது கொஞ்சம் நம்பிக்கையும் நம்ம செயல்பட்டா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு எங்கெங்கலாம் நீங்க நான் இது இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எனக்கு சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும். டெய்லி சிக்கன் இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். அப்படின்னு ஒரு தாட் இருந்ததுன்னா, ஒரு வாரம் அந்த சிக்கன் இல்லாம நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த உணர்வு எந்த அளவுக்கு உங்கள உண்குன்றத நீங்களே கவனிக்கலாம். இப்படி இது இருந்தா தான் நான் வாழ்வேன். செல்ஃபோன் இருந்தா தான் வாழ்வேன். எதுவும் இருந்தாலும், இல்லாவிட்டாலும் நான் நானாகவே இருப்பேன் என்ற நிலை தான் உண்மையான தன்னை அறிதல் நிலை. நான் இது இருந்தா தான் செயல்படுவேன். இப்ப எல்லாருக்குமே கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வீட்ல என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட செயல்படுவோம்னா, இட்லிக்கு நான் இது வச்சா தான் சாப்பிடுவேன். இது வச்சா சாப்பிட மாட்டேன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. இது அம்மாக்கு ஒரு பெரிய போராட குடுக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்குள்ள எதெல்லாம் பிடியா இருக்கும், பிடிய பிடிச்சு வச்சிருக்கோன்றத நீங்க ஒரு லிஸ்ட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க விட்டு பழகுங்க. தாராளமா முடியும். 7:30 மணிக்கு ஆனா நான் இந்த சீரியல் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிடி. வேற யாரையும் நான் வேற எதையும் பார்க்க விட மாட்டேன். ஆனா எனக்கு பிடிச்ச சீரியல் மட்டும்தான் நான் பார்ப்பேன்றது ஒரு பிடி. அந்த பிடிய விட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம். இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து, நீங்க ஒரு ஒரு பிடியா விட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு ஒரு படியா நீங்க முன்னேறலாம். சரிங்களா? அடுத்த செஷன்ல பார்ப்போம். நன்றி.